மத்திய அரசோட கூட்டணி வைக்கணும்னா அதிமுக கயிறம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகமாக நம்ம பிரதமரை பற்றி சொல்லுவீங்க. வரும் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பாஜக அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும், வெற்றி பெறும். கண்டிப்பாக வெற்றி பெறும். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களுடைய வசதிகள் அதிகரிச்சுட்டு இருக்கு. இளைஞர்கள் இப்போ நெல்லையிலாம் இருக்கிற ஆட்சியை பற்றி நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். சரி சார், நேற்று நீங்கள் முதல்ல பள்ளி மாணவர்கள் மத்தியில் அது வருத்தமாக தான் இருக்குது. படிக்கிற வயசில் படிக்க அது அரசாங்கத்தை மத்தியும் கொட்டி குறை. பெற்றோர்களும் ஒரு காரணம் தான். பெற்றோர்கள் குழந்தைகளும் நல்லா கட்டுப்பாடாக வைக்கணும். அரசாங்கம் இன்னைக்கு படிக்கிறதோட போதை வசதிக்கு அதிகமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் ஆசிரியர் மட்டும் இல்லை, பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும். காரணம் சினிமா தான் காரணம். சினிமாவில் எல்லாம் வன்முறையை காட்டுறாங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து சினிமாவை தடை செய்யணும். வன்முறைகள், சண்டை காட்சிகள், கொலை காட்சிகள்லாம் சினிமாவில் தான் அடிக்கடி காட்டுறாங்க. அது மாதிரி வன்முறை சம்பவங்கள் நடக்கிற திரைப்படங்களை வந்து தடை செய்யணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஆன்மீக நாட்டம் கம்மியாகிட்டே இருக்கு. இதை எப்படி? காரணம் சினிமா தான் காரணம். சினிமா மோகத்தில் தான் இருக்காங்க. அது திருத்த முடியாது. நாங்களும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோன்னு இது மாதிரி இல்லை. தேசபக்தி உள்ள படங்கள், பக்தி படங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அது மாதிரி இல்லை. கண்டதே காட்சி கொண்டதே குழம்பும். அவன் காதில் ஒரு தோடு போட்டால் போட்டுக்கிறான். அவன் சட்டையை கிழிச்சிக்கிட்டா சட்டையை கிழிச்சிக்கிறான். அவன் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டால் ஜீன்ஸ் பேண்ட், அவன் முக்கா ட்ராயர் போட்டால் முக்கா ட்ராயர் போட்டுக்கிறான். ஒரு சொரிச்சீரக குழாயை மாட்டிக்கிட்டு அழைக்கிறான். அவன் தாடி வச்சுக்கிட்டா இது மாதிரி உனக்கு தாடி கொஞ்சம் மீசை வச்சுக்கிறாங்க. மூசா மாதிரி இருக்கு. இந்த கன்னித்தீவுன்னு ஒரு படம் மூசா மாதிரி அலைகிறாங்க. சினிமாவில் நடிக்க வர்ற எல்லாருமே அரசியலுக்கு வர்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சினிமா வந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு தான் சினிமா. சிவாஜி கணேசன் எப்பேற்பட்ட நடிகர். அவரே அரசியலில் பெருசாக வளர முடியல. மக்கள் வந்து நடிப்பை தான் பார்க்குறாங்களே ஒழிய அரசியலுக்கு வந்தாலும் எடுபடாது. என் கருத்து அதான். இதுவரை ஒரே ஒருத்தருக்கு தான் எடுபட்டது, அது எம்ஜிஆர் மட்டும்தான். நல்லா வாரி வாரி வழங்கினார், நல்லா செய்தார் மக்களுக்கு. அதனால் அவர் நினைச்சிருந்தார். எல்லாரும் அவர் மாதிரி வர முடியும். அவர் ஒருத்தர் தான். அதேமாதிரி துணிச்சலில் நம்பர் 1 ஜெயலலிதா தான். ஏன்னா நான் காஞ்சிபுரத்தில் இருந்த போது அவருக்கு 2 இடத்துல தான் அவரை அந்த அம்மாவை நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்தாங்க. நான் மடத்து வழியாக அந்த அம்மா போகுது நிறுத்திவிட்டேன். அந்த அம்மா நின்றுட்டாங்க. சில கோரிக்கைகளை வச்சு செய்கிறதாக சொன்னாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.